ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தான். இதோட மதுரை தண்ணி சட்னி இருக்குல்ல, நான் அது செஞ்சுருந்தேன். வீட்டில் தேங்காவும் இல்லை, அதனால மதுரை தண்ணி சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு தண்ணி சட்னி செஞ்சுட்டேன். இதோட சாம்பார் இருந்துச்சு, நல்லா சாஃப்டான இட்லி. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான். இதை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வேலை இருக்குது, வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நேற்று பைனாப்பிள் வாங்கிட்டு வந்துருந்தோமா, சரி அதை கட் பண்ணி வச்சிடலாம், ஈவினிங் மேலே ஸ்நாக்ஸுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு ஸ்நாக்ஸுக்காக பைனாப்பிள் கட் பண்ணிகிட்ருக்கோம். கட் பண்ணி பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக காற்று போகிற மாதிரி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வச்சுட்டா பசங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்காக இதை கட் பண்ணி வச்சாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் இவனுக்கு நாங்கள் சாக்கரில் சேர்த்துருந்தோம்ல, அதை ஷூ வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இங்கே அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். அந்த கடையில் ஒரே கடையில் எல்லா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதும் இருக்கனால சரி இங்கே போய் இவனுக்கு ஒரு ஷூ வாங்கிடலாம் அப்படின்ட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். பார்க் பண்ணிவிட்டு வந்தாச்சு உள்ளே. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ், கூலிங் கிளாஸஸ் அந்த இதெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு எல்லாமே இருந்துச்சு. இங்கே ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸஸ் கூட இருக்குது இங்கே ஃபுல்லாக. இது கிளியரன்ஸ் சேல் மாதிரி போட்டிருந்தான், சரி அதான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அந்த பிங்க் கலர் ஷூ இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கலரு பொம்பளை பசங்களுக்குலாம் அந்த பிங்க்னால் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த கலரில் வெல்வெட் இது மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, இங்கே பாருங்கள் ஷூ எடுத்து வச்சாச்சு, பார்த்தா ஒரே ஒரு ஷூ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல வேளை நான் இப்போவுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம், இல்லாட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னோமா 2 ஷூ இருக்க பாக்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. சரி நான் அதையும் வாங்கி வச்சாச்சு. இந்த ஷூ தான் எடுத்திருக்கான் சாக்கருக்கு போட்டு போய் விளையாடுறதுக்கு. சும்மா அப்படியே கடையில் பார்த்துட்டே அப்புறம் இவங்க அம்மா ஊருக்கு போகிறாங்களே எங்கள் மாமியார், அதுக்காக அவங்களோட அக்கா பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கலான்னு சொல்லி ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு இருந்தோம், டிஷர்ட்டு. அது எல்லாமே நான் அவங்க ஊருக்கு கிளம்பும்போது ஒரு பெரிய வீடியோவாக நான் போடுறேன், என்னென்ன நாங்கள் இங்கே வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சோன்ட்டு. இன்னும் பர்ச்சேசிங் நடந்துகிட்டே இருக்கனால லாஸ்ட் மினிட் சாக்லேட்ஸ் வரைக்கும் முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த டே வீடியோ போட்டு நான் அப்லோட் பண்ணலான்ட்டு. இந்தியாவிலேருந்து என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அது கிட்டத்தட்ட 11K மேலே ரீச் ஆகிடுச்சு. நிறையா பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ட்ராம்போலின் இருந்துச்சு, கல்ஃபு, ரக்பிக்கு எல்லாமே இங்கே ஒரே இடத்துல இருந்துச்சு. இங்கே ரக்பி பால் இருந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம சாக்கர் பால்காக தான் வந்திருந்தோம், ஜஸ்ட்டு ரக்பி பால்லாம் நிறையா இறங்கி இருந்துச்சா, சரி அதான் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. கல்ஃப் ஸ்டிக்கு இந்த ஒரு கடைக்கு வந்துட்டாலே போதுங்க, நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். என் பையன் சாக்கர் பால் தான் கேட்டுட்ருந்தான், சரி அதான் பார்த்துட்டு இருந்தோம் எப்படி என்ன மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. நிறையா இறங்கி இருந்துச்சா, வாலிபால் எல்லாமே. சரி நம்மளுக்கு தேவையான சாக்கர் பால் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் பார்த்து வச்சோம், எதுவும் வாங்கலை, ஜஸ்ட்டு ட்ரெஸ்ஸும் இந்த ஷூ மட்டும்தான் வாங்கியிருந்தோம். சரின்னு பில் போட்டதுக்கு வந்தாச்சு. பில்லில் ஆஃபரும் இருந்தனால ஓகே, கொஞ்சம் கிளியரன்ஸ் எல்லாம் பரவாயில்லாமல் இருந்துச்சு ரேட்டு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மதியம் சாப்பிட்டுட்டு தான் இவனை திரும்ப சாக்கருக்கு கூட்டிகிட்டு போகணும் இன்றைக்கி. அதனால் சாக்கருக்கு போகிறதுக்காக போயிருந்தோம். 2 டீம், என்னோடய பையனோட டீம் அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்குல்ல, இதுதான் என்னோடய பையனோட டீமு. பரவாயில்ல, சூப்பராக விளாண்டுருந்தாங்க. சின்ன பசங்களாக இருந்தால் கூட கிட்டத்தட்ட 7 கோல், அவங்க ஆப்போசிட் டீம் 0 தான். அதனால நல்லா சூப்பராக விளாண்டுருந்தாங்க. எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. இவனோட சைட்லேருந்து இவன் 2 கோல் போட்டிருந்தான். கிரவுண்டு சரியான பெரிய கிரவுண்டுங்க. போன தடவை சாக்கர் சேர்த்ததுல அது இவ்வளோ பெருசு இல்லை, இந்த தடவை கிரவுண்டு ரொம்ப பெருசுனால பயங்கர வெயில் வேறு. 3:30 மணிக்கு கொளுத்தி எடுத்துருச்சு. அதை கூட பயங்கர கேர் பண்ணாமல் சூப்பராக விளாண்டுட்டு இருந்தாங்க. பாவம் விளாண்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி, குளுக்கோஸ், ஜூஸுன்னு சொல்லி ஒரேடியாக ஏற்றிட்டாங்க. நம்மளுக்கு அங்கே சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்து நம்மளுக்கே தலை சுற்றிருச்சு வெயிலில். இங்கேயும் கிட்டத்தட்ட நம்ம மெட்ராஸ் வெயில் மாதிரி கொளுத்தி எடுத்துரும் எங்கள் ஊர்லேயும் சம்மர்லலாம். ஆனால் இப்போ வின்டரே கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு, ஆனாலும் இங்கே வெயில் பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஆனால் பசங்க அதெல்லாம் கேர் பண்ணாமல் எப்படியாவது கோல் போடணும், வின் பண்ணணும், அந்த ஒரே எய்மில் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கன்சிடர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய டே இன் மை லைஃப், பிரியாணி, அதுக்கப்புறம் லஞ்ச் சீரீஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டு நான் தனியாகவே கொடுத்துருக்கேன். நான் பயங்கரம் எந்துவாக விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்க எல்லாம். அதான் நான் மியூட் பண்ணாமல் அப்படியே அன்மியூட்லேயே போட்டு உங்களுக்கு அந்த வீடியோவில் விட்டுட்டேன் நான்.
பேரண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் வந்திருந்தாங்க. என்கரேஜ் அதாவது இது வந்து மேட்ச்னால மேக்ஸிமம் எல்லா பேரண்ட்ஸுமே வந்திருப்பாங்க. ப்ராக்டிஸ் வந்து 2 நாள் நடக்கும் வீக்லி. சாட்டர்டே வந்து மேட்ச் இருக்கும் இங்கே. அதாவது ஏதாவது இன்னொரு ஆப்போனன்ட் டீமோட. மேக்ஸிமம் நம்ம ப்ராக்டிஸ்க்கு கூட விட்டுட்டு ஏதாவது கடைக்கு போகணுன்னா கூட போயிட்டு வந்துக்கலாம். பட் மேட்ச்ன்ற போது அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. அதனால நம்மளும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கண்டினியூஸாக சரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். நல்லா விளாண்டுருந்தாங்க. எல்லாருமே நல்லா விளாண்டுருந்தாங்க. ஆப்போசிட் டீமும் அவங்க கோல் போடுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. பட் இவங்களோடது கொஞ்சம் நல்லா இவங்க டீமில் எல்லாம் கொஞ்சம் அவங்களோட பெரிய பசங்க இருந்தனால ஓகே நல்லா விளாண்டுருந்தாங்க. இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே ஒன்று ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் சேர்த்து விடுவோம். ஏன்னா நம்மளுக்கு ஹை ஸ்கூல் இல்லாட்டி மிடில் ஸ்கூல் வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஸ்கோர் வேணும். ஏதாவது எக்ஸ்ட்ரா ஹிந்தி கிளாஸ் போட்டிருப்பாங்க, ஸ்விம்மிங்கு, சாக்கரு, சிங்கிங் ஏதாவது ஒன்று போட்டிருப்பாங்க. அதனால நாங்கள் வந்து சாக்கருக்கு போட்டிருந்தோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.